அந்த காலத்துலலாம் வெறும் விதைய தூவி மீனை பிடிச்சாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த கொல்லிக்காட்டு விதைங்கிறது பரம்பு நாட்டோட அதிசயத்துல ஒண்ணு. இந்த விதைய நல்லா தட்டி அத குளத்துலயோ குட்டையிலயோ போட்டா இத சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே எல்லா மீன்களும் மயக்கம் அடைஞ்சிரும். இப்ப அங்க வாழ்ற மக்களோட சிறப்பு என்னன்னா, மயக்கம் அடைஞ்ச எல்லா மீன்களையும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்காம பசிக்கு தேவையான அளவு மட்டும் மீன்கள் எடுத்துட்டு மிச்ச மீன்கள் கண் முழிக்கிற வரைக்கும் அத பறவைகிட்ட இருந்தும் கொக்கு கிட்ட இருந்தும் பாதுகாத்துட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்களாம். ஏன்னா அந்த காட்டுல வாழ்ற மக்களும் அந்த காட்டை ஆட்சி செய்யற தலைவன் பாரியும் இயற்கைய ஒரு வரமா தான் பார்த்தாங்களே தவிர விற்பனையா இன்னைக்குமே பார்த்ததில்ல. அந்த காட்டோட அதிசயங்களை பத்தியும் வணிகம் செய்யாத பொழுதுலயும் செல்வ செழிப்போட வாழ்ந்த அந்த மக்களோட வாழ்க்கை முறை பத்தியும் வீரயுக நாயகன் வேல்பாரி புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோக்கு கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி இதோட முதல் பாகத்தை கேட்கலாம்.